இலக்கிய செயல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, நம்ம இலக்கியா ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. எஸ்எஸ்கே இது கதைய இதோட விடக்கூடாது. அவன் கதைய இதுக்கு மேல விட்டோம்னா செட்டும் ஆகாது. ஏன்னா, அவன் கார்த்திய வச்சு என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்கான். கார்த்திய வச்சுக்கிட்டு நம்மள பழி வாங்கிடலாம் அப்படின்னு அவன் என்ன திட்டம் போட்டாலும் அந்த திட்டத்துல எல்லாத்தையும் நாம ஒழிச்சு கட்டி ஆகணும். ஏன்னா, அத்தையும் கௌதமும் ரொம்ப பாவம். அந்த எஸ்எஸ்கேவால ரொம்பவும் படாத பாடு படுறாங்க. அந்த எஸ்எஸ்கே கதைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா, நாம மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம இலக்கியா போய் நாகுவை பார்த்தாங்கல்ல. நாகு தான் தெளிவா சொல்லிட்டானே, இங்க பாருங்க மேடம், நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிட்டீங்க. அதனால நான் ஒரு ஐடியா சொல்றேன். அந்த எஸ்எஸ்கே சொல்லி நான் கார்த்தியை கடத்தினல, அப்போ எங்களுக்கு கார்த்தி அடிபட்டு போனப்ப ஒரு டாக்டர் வந்து உதவி பண்ணாரு. அந்த டாக்டர் என்ன மாதிரியே எஸ்எஸ்கே கிட்ட பல வருஷமா விசுவாசமான ஆளு. நீங்க அந்த டாக்டரை போய் பாருங்க. அந்த டாக்டர்கிட்ட நீங்க நேர்மையா கேட்டீங்கன்னா அந்த டாக்டர் கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஆனா அதுவே நீங்க அந்த டாக்டரை எப்படியாவது பேசி உங்க வலையில சிக்க வச்சீங்கன்னா அது போதும் மேடம். அந்த டாக்டரை வச்சு நீங்க எஸ்எஸ்கேவை பழி வாங்கிடலாம் அப்படின்னு நாகு சொல்லிட்டான். இங்க இலக்கியாவுக்கு அந்த ஞாபகமாவே இருக்கு. கௌதம்கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க கௌதம், நாகுவை பார்க்கும்போது நாகு அப்படி சொன்னான். அதனால நீங்க வரீங்களா? நீங்க நானும் போயிட்டு அந்த டாக்டரை பார்ப்போம். அந்த டாக்டர் சிவா எஸ்எஸ்கேவுக்கு அவன் மட்டும் உண்மையை ஒத்துக்கிட்டானா அது போதும் கௌதம். அதை வச்சு நம்ம ஈஸியா அந்த எஸ்எஸ்கேவை காலி பண்ணிடலாம். இங்க கௌதமும் சரி இலக்கியா வா போலாம் அப்படின்னு சேர்ந்து 2 பேரும் போறாங்க. 2 பேரும் போகும்போது அந்த டாக்டரை போய் பாக்குறாங்க. பார்த்து இது மாதிரி, இங்க பாருங்க டாக்டர், நான் வந்து இலக்கியா, இவர் கௌதம், இவங்களுடைய தம்பி தான் கார்த்தி. நீங்க ஏற்கனவே ஒரு வாட்டி எஸ்எஸ்கே அடைச்சு வச்சிருக்கப்போ நீங்க தான் போயிட்டு கார்த்திக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிருக்கீங்க. அந்த எஸ்எஸ்கே ரொம்ப மோசமானவன் டாக்டர், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த எஸ்எஸ்கே கெட்டவன் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவன் என் குடும்பத்தை ரொம்பவுமே கஷ்டப்படுத்திட்டு இருக்கான். எங்க கார்த்தியை கடத்தி வச்சுக்கிட்டு எவ்வளோ ஆட்டம் ஆடினா தெரியுமா? என் புருஷனை அவன் தான் கடத்தான்னு சொல்லி என் புருஷனுக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுத்தாரு அந்த எஸ்எஸ்கே. அந்த எஸ்எஸ்கேவை இப்போ நாங்க பழிவாங்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் டாக்டர் அப்படின்னு இலக்கியாவும் கௌதமும் டாக்டர்கிட்ட பேசுறாங்க. ஆனா டாக்டர் சும்மா இருப்பானா? எப்படிப்பா சும்மா இருப்பான்? ஏன்னா அந்த டாக்டர் எஸ்எஸ்கே ஆளு. எஸ்எஸ்கே கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்கான். எஸ்எஸ்கேவுக்கு விசுவாசமான ஆளுன்னு நாகு தான் சொல்லிட்டானே. அதனால டாக்டர் என்ன பண்றாரு, இங்க பாருங்கம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுட்டு வந்து பேசுறீங்க. நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல. என்னை பத்தி யாரோ உங்கள்கிட்ட தப்பா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க தயவுசெஞ்சு கிளம்புங்க போல அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாரு. இலக்கியாவுக்கு தெரிஞ்சதுதான் அந்த டாக்டர் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு. இலக்கியா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, போகும்போதே சின்னதா ஒரு சிப் கேமராவை அவங்களுடைய ஹேண்ட்பேக்ல செட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹேண்ட்பேக்கை அங்க வச்சுட்டு தான் பேசியிருந்தாங்க. அந்த டாக்டர் முடியாதுன்னு சொல்லவும் உடனே இலக்கியா அந்த ஹேண்ட்பேக் வச்சுட்டு வெளியே போயிடுறாங்க. ஆல்ரெடி இந்த விஷயம் எப்படியோ நம்ம எஸ்எஸ்கேவு தெரிஞ்சு போச்சு. டாக்டர் கால் பண்ணி சொல்லிட்டான். எஸ்எஸ்கே ரொம்ப வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். சரி, நம்ம டாக்டருக்கு இடத்துக்கு வந்ததும் டாக்டர்கிட்ட வந்துட்டு, என்னாச்சு டாக்டர், அந்த இலக்கியா இங்க வந்தாளா? ஆமா சார், அந்த இலக்கியா வந்து என்னென்ன பேசினாங்க தெரியுமா? நல்ல வேளை சார், நான் உங்களை பத்தி பேசவே இல்லை. அந்த இலக்கியா என்னென்னமோ சொன்னான். ஆனா எனக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் மட்டும் ஆமான்னு நினைச்சிங்க. அப்புறம் கார்த்திகை கடத்தின நீங்க அந்த இலக்கியா கண்டுபிடிச்சிருப்பா. அதை வச்சு உங்களுக்கு பெரிய குறைச்சு கொடுத்துருப்பா சார். சார் நல்ல வேளை நான் கொஞ்சம் சுதாரிச்சுட்டேன். அதனால நீங்க பயப்படணும் சார். நான் உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட வாய் திறக்கவே இல்லை சார் அப்படின்னு அந்த டாக்டர் எஸ்எஸ்கே சொல்றான். எஸ்எஸ்கே ஒன்னு, பரவாயில்ல டாக்டர், நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. அந்த இலக்கியா ரொம்ப மோசமானவ. எப்படியாவது என்ன பழி வாங்கணும்னு அவ பயங்கரமா சதி திட்டம் போட்டுட்டு இருக்கா. எல்லா திட்டத்துல இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு இங்க நம்ம எஸ்எஸ்கேவும் டாக்டரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த சிப் கேமரா வழியா இலக்கியா ரெக்கார்ட் பண்றாங்க. ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இலக்கியாவும் கௌதமும் அந்த ரூம்குள்ள வராங்க. பேக் வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது எஸ்எஸ்கே உள்ள நிக்கிறதை இலக்கியா பாக்குறாங்க. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி, எஸ்எஸ்கே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கவும் எஸ்எஸ்கே ஒண்ணு, என்ன இலக்கியா, இவரு என் ஆள் தான். இவர்கிட்ட வந்து எப்படியாவது பேசி ஏதாவது நியூஸை கலெக்ட் பண்ணி என்ன பழிவாங்கன்னு ஆசைப்பட்டியா? இங்கே பட இலக்கியா, நான் தான் சொல்றேன்ல, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ எப்படியாவது என்ன இது பண்ணலாம், பிரச்சனை பண்ணி என்ன உள்ள தள்ளிடலான்னு நீ ஆசைப்படுறன்னு நினைக்கிற. ஆனா அது எல்லாமே கனவா தான் போய் முடிய போகுது. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ என்கிட்ட பல முறை மோதி மோதி தோத்துக்கிட்டு தான் இருக்க. ஆனா ஒவ்வொரு முறை தோத்தாலும் நீ திரும்ப திரும்ப என்ன பழிவாங்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணி திரும்ப திரும்ப அசிங்கப்படாத. ஒழுங்கா கிளம்பிடு. உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. எஸ்எஸ்கே சொல்லவும் கௌதம் பண்ணி, போதும் நிப்பாடு எஸ்எஸ்கே, உன் ஆட்டம் முடிவுக்கு வரப்போகுது. வாடா வா, நீ வந்துட்டியா? இங்கே பாரு, ஆமாண்டா, கார்த்தியை நான் தான் கடத்தினேன். இவர் தான் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாரு. அந்த நாகு சொன்னானா, எனக்கு தெரியும் இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு.
ஆனா உங்களால இதெல்லாம் போய் கோர்ட்டு நிரூபிக்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இங்க நான் வைக்கதான் சட்டம். அன்னைக்கு மட்டும் அந்த உங்க பக்கம் மாறாம இருந்தானா, இந்நேரத்துக்கு நீ நிரந்தரமா ஜெயில்ல இருந்திருப்ப. அந்த அளவுக்கு நான் வேலைய பார்த்திருப்பேன். ஏதோ தப்பிச்சுட்ட. போனா போதும்னு விட்டு வச்சா என்ன? சும்மா சும்மா திரும்ப திரும்ப என் நிலையிலே கிராஸ் பண்றீங்களா? இங்க பாரு கௌதம், திரும்ப சொல்றேன். கடைசியா உனக்கு நான் ஒரு வாய்ப்பு தரேன். ஒழுங்கா உன் பொண்டாட்டி அடிச்சுட்டு இது ஓடி போயிடு. அது மட்டும் இல்ல, சொத்தெல்லாம் கார்த்திட்ட குடுத்துட்டு வேற எங்கேயாவது போய் கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிற வழிய பாரு. அதை விட்டுட்டு மாட்டேன், இங்கதான் இருப்பேன்னு சொல்லி நீ திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சொல்லிட்டேன். உனக்கு வார்னிங் கொடுக்கும்போது நீயே பார்த்து பொழைச்சுக்கோ அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்றாரு. கௌதம் அண்ணே, போதும் எஸ்எஸ்கே, நிப்பாட்டு. உன்னுடைய அந்த நாடகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு, அதான் நீயே சொல்லிட்டல, நீ என்னென்ன பண்ண, எதுக்காக பண்ண அப்படின்னு எல்லாத்தையும் இப்போ உன் வாயாலே சொல்லிட்ட. நீ பண்ண எல்லா தப்புக்கும் உனக்கு தண்டனை கண்டிப்பா உண்டு எஸ்எஸ்கே. ஏய் கௌதம், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதா? திரும்பவும் சொல்றேன், ஓப்பன் சேலஞ்ச் கட்டுறேன். அதனால என்ன பண்ண முடியும்? ஆனா அதுவே நான் நினைச்சேன்னா இப்பயே உன்னை திரும்பவும் ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். அந்த அளவுக்கு என்கிட்ட பவர் இருக்கு, திறமை இருக்கு. ஆனா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் திரும்ப சொல்றேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்லனா பிரச்சனை உனக்கு தான். எஸ்எஸ்கே சொன்ன உடனே, இலக்கியா போதும் நிப்பாட்டு எஸ்எஸ்கே. இவ்வளவு நானும் உன்னை பேசுறதுக்கு காரணமே நீயாவே உன் வாயால உண்மையா சொல்லணும் தான். இங்க பாரு, ஆமா எங்களால ஒன்னும் பண்ண முடியாதா? நீ ஆனா இது வரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் நீயாவே உன் வாயால ஒத்துக்கிட்டல. அது போதும் எஸ்எஸ்கே. நாளைக்கு பாரு நீ என்ன ஆக போறன்னு சொல்லிட்டு. எஸ்எஸ்கே ஒண்ணு, என்ன இலக்கியா, என்ன பண்ண போற நாளைக்கு? நின்னு என்ன பண்ண போறனா? சரி இங்க பாருங்க, இது என்ன தெரியுதா? இதுதான் சிப்பு. ஸோ சின்ன சிப் கேமரா. இந்த கேமரால நான் ஆரம்பத்துல உள்ள வரப்போ இந்த பேக் எங்கேயோ வச்சுட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாக்டர் உங்களுக்கு கால் பண்ணி பேசினது, நீங்க வந்து டாக்டர்கிட்ட பேசினது, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சாதனை பண்ணீங்க அப்படின்னு உங்க வாயாலே பேசினதுன்னு எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு எஸ்எஸ்கே. இந்த கேமராவை நாளைக்கு கொண்டு போயினா கோர்ட்ல ஒப்படைக்க போறேன். பெர்ஜரி கேஸ் அப்ளை பண்ண போறேன். அதுக்கப்புறமா ஜட்ஜு இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லா பிரச்சனைக்காரும் நீங்க தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல, நாங்க நிரபராதி அப்படின்னு அந்த ஜட்ஜே தீர்ப்பு கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லா தப்பையும் உங்க வாயாலே சொல்லிட்டீங்கல்ல, அந்த தப்புக்கெல்லாம் சேர்த்து அந்த ஜட்ஜு உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அந்த தண்டனையே கொடுப்பாரு. இது வரைக்கும் நீங்க பண்ண எல்லா தப்புக்கும் சேர்த்து தண்டனை அனுபவிங்க. ஜெயில கடந்து கடைசி காலத்துல கழித்துனாதான் நீங்க பண்ண தப்புலாம் உங்களுக்கு தப்புதான்னு புரியும். அப்பதான் நீங்க எல்லா தப்புக்கும் தண்டனை அனுபவிச்ச மாதிரி இருக்கும். இலக்கியா சொன்னதும் எஸ்எஸ்கே அவனே, ஏ இலக்கியா, என்னை பார்த்தா எப்படி இருந்தது உனக்கு? என்னைய முட்டலாக்க பாக்குறியா ஒன்ன அப்படின்னு எஸ்எஸ்கே அப்படியே கிட்டக்க வரவும் கௌதம் எஸ்எஸ்கே பிடிச்சி தள்ளி விடுறாரு. தள்ளி விடவும் எஸ்எஸ்கே போய் டாக்டர் மேல வந்து 2 பேரும் கீழே வந்துடுறாங்க. கௌதம் உடனே, எஸ்எஸ்கே நாளைக்கு பாத்துறோம் உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியா வா போலாம் அப்படின்னு சொல்லி கௌதம் இலக்கியம் அங்கேருந்து கிளம்புறாங்க. எஸ்எஸ்கே பின்னாடியே ஓடுறாரு. கௌதம் கார் எடுத்துட்டு போயிடுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆஹா, நாமளே வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டோமே. நாளைக்கு மட்டும் இலக்கியா கொண்டு போய் அந்த கேமராவை ஜட்ஜு மட்டும் கொடுத்துட்டானா அப்ப நாம மாட்டிப்போமே. என்ன பண்றதுன்னு தெரியாம எஸ்எஸ்கே பயங்கர குழப்பத்தோட நிக்கிறாரு.